Hello dear students and parents, நான் ஜஸ்டிஸ் ஃப்ரம் கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமி ட்ரிச்சி. டுடேஸ் வீடியோவில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமியோட ரிசல்ட்டை பற்றியும் இந்த நீட் 2025 எக்ஸாமோட கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் ஏன்னா கரெக்டாக ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை விட லிட்டில் பிட் குறையும் நான் சொல்லியிருந்தேன். அதை தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த கட் ஆஃப் பற்றியும் எங்கள் கெம் சொல்யூஷன் ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அவுட் ஆஃப் 90 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத பற்றியும் எங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் என்னவாக இருக்கும். ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்டோட குவாலிட்டி எதில் இருக்குது அப்படின்னா அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் தான் இருக்குது. இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறத விட அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க, அதில் எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு கெம் சொல்யூஷன்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாலும் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட்டை சொல்ல நாங்கள் என்றைக்குமே தவற மாட்டோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை தான் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த ரிசல்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த கட் ஆஃப் என்னவாக இருக்கும், இந்த நீட் 2025ஓட கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சில அனலைசிஸ் பற்றி நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் பற்றி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இது நீட் 2022ல் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேங்க். இது நீட் 2022ல் உள்ளது. இது நீட் 2023ல் உள்ளது, 2024ல் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 2022ல் உங்களுக்கு 30,110 வரைக்கும் உங்களுக்கு இந்த ரேங்க் இருக்கிற வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 2022ல். இங்கே பாருங்கள் 27,428 வரைக்கும் உங்களுக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே 26,137 அந்த ஆல் இண்டியா ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க், சரிங்களா? இதில் சீட்ஸ் கிடச்சிருக்கு. இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இங்கே 26,137 தான் இருக்குது, இங்கே 27,000 சம்திங் இருக்குது, இங்கே 30,000 இருக்குது அப்படின்னா எப்போல்லாம் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 பேப்பர் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 2022ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேப்பராக வந்துச்சு. இதை பற்றியே நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் இந்த பேப்பர் அனலைசிஸில். இந்த 2022ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேப்பர் கொடுக்குறாங்க, பயாலஜியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேப்பர் கொடுக்குறாங்க. கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பேப்பராக வந்துச்சு. அப்போ உங்களுக்கு பேப்பர் டஃப். ஏன்னா அதில் அசர்ஷன் ரீசனு, ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ தான் புதுசாக கொண்டுட்டு வந்தாங்க, நிறைய கொண்டுட்டு வந்தாங்க. மேட்ச்சு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிலாம் கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு போய் பண்ணியிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் உங்களுக்கு அப்போ கம்மியாச்சு, சரிங்களா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா எப்பெல்லாம் பேப்பர் டஃப், இது பார்த்தீங்கன்னா இதை விட ஈஸி 2023, இது இதை விட ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எப்போ பேப்பர் ஈஸியாக இருக்கோ அப்போல்லாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே பண்ணிடுறாங்க, நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே பண்ணிடுறாங்க. அப்படின்றப்ப அவங்க ரேங்க் முன்னாடி வந்துடுறாங்க, ஆல் இண்டியா ரேங்க் முன்னாடி வந்துடுறாங்க, நல்லா பண்ணிடுறாங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த பேப்பரை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ 2022ஓட பேப்பர் ரொம்ப பயங்கர டஃப், இதை கம்பேர் பண்ணும்போது டஃப், சரிங்களா? அப்போ பாருங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் ரேங்க் பின்னாடி போகிறாங்க. அப்போ எல்லா கேட்டகரியிலையுமே அப்படி தான் நடந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லா கேட்டகரியும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அப்படி தான் நடந்திருக்கு. இந்த விஷயந்தான் எல்லாத்துலேயுமே நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்பெல்லாம் பேப்பர் டஃப் ஆகுதோ அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இதை பார்த்தாவே தெரியுது. அப்போ இந்த 2022 தான் இந்த 3 இயர்லேயே டஃப்பு. அதை விட ரொம்ப டஃப் எது சார் அப்படின்னா 2025. அப்போ இதை விட இன்னும் கட் ஆஃப் உங்களுக்கு என்ன ரேங்க் இன்னும் இதை விட அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் விஷயம். ஏன் அதிகமாக சான்சஸ் இருக்குன்னா அப்போ நம்ம ஸ்டேட்டை விட அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான ரேங்க் எடுத்துடுறாங்க, முன்னாடி ரேங்கில் போயிடுறாங்க. அப்போ முன்னாடி ரேங்கில் போனாங்கன்னா நம்ம கொஞ்சம் பின்னாடி ரேங்க், அப்போ நம்ம கட் ஆஃப் கொஞ்சம் ரேங்க் பின்னாடி போகிறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 62,000 அதே தான் நடந்திருக்கு, 258. இங்கே பாருங்கள் 58,834, இங்கே 56,683. ஸோ இங்கேயுமே பார்த்தாலும் இங்கே 56,000 பாருங்கள், இங்கே 58, இங்கே 62,000 வந்திருக்கு. ஸோ இதுதான் விஷயம். அப்போ
என்ன சார் கட் ஆஃப் வரும் இதை வச்சு பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன், இந்த ரேங்கை விட இன்னும் ரேங்க் அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் விஷயம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து ஆல் இண்டியா ரேங்க் கட் ஆஃப் இன்னும், ஏன்னா இந்த ரேங்க் இருந்தவங்களுக்கு சீட்டு தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பிசி கேட்டகரியில் இந்த இயரில் 62,258 அந்த ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் இருந்தவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு. அது மாதிரி இங்கே 56,683 ரேங்க் இருந்தவங்களுக்கு இந்த இயரில் கிடச்சிருக்கு. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இதை விட இந்த நீட் 2025 வந்து டஃப்னால் இதை விட ரேங்க் இன்னும் கூட போனால் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது இதை விட ரேங்க் கூட எடுத்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன். அப்போ இதுலேருந்து என்ன சார் கட் ஆஃபாக இருக்கலாம் அப்படின்னா, இந்த அனலைசிஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓசிக்கு வந்து ஒரு 530 to 535 வரைக்கும் இருக்கலாம். ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரிக்கு ஜென்ரலில் வர்றவங்களுக்கு இந்த இது இருக்கலாம். பிசிக்கு என்னவா சார் இருக்கலாம் அப்படின்னா 490லேருந்து 495 வரைக்கும் இருக்கலாம். 491 எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 62,429 இருக்குது. 492 எடுத்த ஸ்டூடெண்ட்டோட ரேங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 61,700+ இருக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது 62,528 வரைக்கும் கிடச்சிருக்கு. 2022 நான் இதை எடுத்துக்க போகிறதில்ல, நான் 2025 எடுத்துக்க போகிறதில்ல. டஃப் பேப்பர்னால நான் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ரேங்க் அதிகப்படுத்துகிறேன். என்னோடய கணிப்புப்படி நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதான் விஷயம். அதனால தான் நான் 490லேருந்து 495 வரைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் பிசி கேட்டகரிக்கு. சரியா? அது மாதிரி உங்களுக்கு பிசிஎம் கேட்டகரிக்கு இதே மாதிரி அனலைசிஸை நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு உங்களுக்கு வந்து 480லேருந்து 485 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது பிசிஎம் கேட்டகரிக்கு. அது மாதிரி எம்பிசிக்கு வந்து 470லேருந்து ஒரு 475 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு உங்களுக்கு 425லேருந்து 430 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு உங்களுக்கு 370லேருந்து 380க்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் எஸ்டி கேட்டகரிக்கு வரும். ஆல்மோஸ்ட் இது ரெண்டுக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலான தான் இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு என்னோடய அனலைஸ் படி இது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதோட லிட்டில் பிட் அதிகமாகலாம், கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் கம்மியானாலும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா இது டஃப் பேப்பர். எப்பெல்லாம் டஃப் பேப்பர் வருதோ அப்போல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் உங்களுக்கு எங்கே போகுது? பின்னாடி போகுது, நிறைய போகுது. புரியுதா? அப்போ ஆல் இண்டியா ரேங்க் நிறைய போகிறத வச்சு தான் நம்ம கட் ஆஃப் வந்து, ஏன்னா ஆல் இண்டியா ரேங்க் வச்சு ஓரளவுக்கு ஆல் இண்டியா ரேங்க் வச்சு தான் நம்ம இப்போ ஸ்டேட் ரேங்க் நம்ம போடலை, ஆல் இண்டியா ரேங்க் வச்சு தான் நம்ம கட் ஆஃபை டிசைட் பண்ணுறோம். அதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ரைட், குட். சரியா? இதுதான் கட் ஆஃப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் ஃபார் நீட் 2025. இப்போ நம்மளோட ரிசல்ட்ஸ் என்னன்றதை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம். அஸ்வின் கார்த்திக் இவர் வந்து பார்த்திங்கன்னா 601 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இவர் வந்து ஒரு கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். இவரோட ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 1300+ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ரியலி அப்ரிஷியேட் அஸ்வின் கார்த்திக். நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த இதில் 600 எடுக்குன்றது மிகப்பெரிய ஒரு டஃப்பான சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷன்லேயும் கரண்ட் பேட்சில் வந்து இந்த ஸ்கோர் எடுத்திருக்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சஞ்சிதா, இவங்க 564 எடுத்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 720க்கு 564. இவங்களோட ரேங்க் ஐ திங்க் 7000 அந்த ரேஞ்சில் தான் இவங்க எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி குமுதினி சங்கரி இவங்க 563 எடுத்திருக்காங்க. மணிகண்டன் இவர் 556 எடுத்திருக்காரு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து ரொம்பவே பயங்கர டஃப்பாக இருந்தது. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வந்து கண்டிப்பாக ஒரு 100 மார்க் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட குறைய தான் செஞ்சாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் பேப்பர்னால் மார்க் வந்து இங்கே முக்கியமே கிடையாது.
டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு அண்ட் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க, இங்கே மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடையாது, ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா போன தடவை எடுத்ததை விட இந்த தடவை 120லேருந்து 125 மார்க் வந்து கட் ஆஃப் கண்டிப்பாக குறையுன்றதில் எந்த டவுட்டும் இல்லை. அதனால் ஒரி பண்ணாதீங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், சரியா? இவர் 556 எடுத்திருக்காரு. அது மாதிரி தவனேஷ் ராம் இவர் 549 எடுத்திருக்காரு. பூர்ணிமா இவங்க வந்து 533. அஃப்ரா இவங்க 522. ஹரி ரோஷன் இவர் 518. அதுஷ்ரா இவங்க 517. அஸ்மா சபானா இவங்க 515. சஞ்சனா மேரி இவங்க எடுத்த ஸ்கோர் 509. கண்மணி பிரியா இவங்க எடுத்த ஸ்கோர் 499. கதிர்வேல் இவரோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 494. ஸோ இந்த மார்க் எடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கர எஃபர்ட்டு போட்டு தான் இந்த மார்க்லாம் எடுத்திருக்காங்க. ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேயும் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அருண்குமார் இவர் 492. முகேஷ் இவரோட ஸ்கோர் 491. ஷர்னிகா இவங்களோட ஸ்கோர் வந்து 489. ஜெரின் இவரோட ஸ்கோர் 486. நிவேதா இவங்களோட ஸ்கோர் 486. கிரண் இவங்களோட ஸ்கோர் 485. அனுப்ரிசில்லா இவங்களோட ஸ்கோர் வந்து 484. சுந்தர்ஜி இவரோட ஸ்கோர் 480. தாரணி இவங்க ஸ்கோர் 480. சிவனேஷ் இவங்களோட ஸ்கோர் 477. ஜோ ஹாரிசன் இவரோட ஸ்கோர் 472. தக்மீனா ஃபாத்திமா இவங்களோட ஸ்கோர் 470. இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 500க்கு மேலே எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து சீட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா இதில் ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கார், அவரும் 600க்கு மேலே எடுத்துட்டார். மற்ற எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி கிடையாது. ஸோ அதனால் 500க்கு மேலே எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 500க்கு மேலே நமக்கு வந்து 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க நமக்கு 500க்கு மேலே. நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ஆன்சர் கீ படி, அதுக்கப்புறம் என்டிஏ ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15லேருந்து 30 மார்க் வரைக்கும் குறைஞ்சது. அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 500க்கு பிலோ போயிட்டாங்க. இந்த 490 480 இந்த ரேஞ்சில் வர ஆரம்பிச்சிட்டாங்க 500லேருந்து. அதனால் நமக்கு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அபவ் 500 எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் 500க்கு கீழே உள்ள ஸ்டூடெண்ட்ஸில் நமக்கு வந்து எம்பிசி கேட்டகரி நிறையா இருக்காங்க. எம்பிசி கேட்டகரி. அதனால் அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அது மாதிரி பேக்வேர்டு கம்யூனிட்டிலையும் இருக்காங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 7.5லையும் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவுட் ஆஃப் 90 ஸ்டூடெண்ட்ஸில் இந்த தடவை 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவுட் ஆஃப் 90 நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமியில் அவுட் ஆஃப் 90 ஸ்டூடெண்ட்ஸில் 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கனிமொழி இவங்க 466. ரித்திகா இவங்க 466. வைஷாலி இவங்க 465. ஜோன் மெர்லின் இவங்க 457. சனோஃபர் ஃபாத்திமா 456. விக்ரமன் இவர் 7.5ல் வராரு 455. இவருக்கெல்லாம் கன்ஃபார்ம் சீட்டு உண்டு, அதெல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இது மாதிரி 7.5ல் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது, சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமன் 455, ஷாமினி 455, கவிமிகிலி 455, கௌஷல் 455, அபிராமி 455, சித்தார்த் 454, திவ்யா 453, ஜெனட் 443. இந்த 450க்கு மேலே 38 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 37 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 450 அண்ட் அபோவ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் 37 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. டஃப் சுச்சுவேஷனில் அவங்க எடுத்திருக்காங்க. என்ன இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க் எடுத்திருந்தால் இன்னும் சேஃப்டி ஸ்கோர் ஆகிருக்கும். பட் அவங்க ஒரு சில பேருக்கு அவங்களோட கேட்டகரிக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சான்சஸ் 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சொல்கிறேன், நல்ல சான்ஸ் இருக்குது நம்ம கட் ஆஃப் படி பார்க்கும்போது. ஜெனட் 443,
Venupriya 442, Srimadi 427, Lithika 426, Alsin 425, Charmadi 425, Bennett 422, Janani 413, Kanjana 404, Tarshini 400 and Tanisha 7.5 வராங்க 382 உங்கள் கேட்டகரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமியில் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 90 ஸ்டூடெண்ட்ஸில் 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஐ மீன் 92.5 7.5 ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ். இதோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 28% ஆஃப் ரிசல்ட் வரும். எங்களை பொறுத்தவரை இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் வந்து கம்மி தான். நாங்கள் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக எங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் வந்து கொஞ்சம் இதாக தான் அமைஞ்சிருச்சு. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் தான். அதனால் சப்போஸ் வந்து உங்களுக்கு கட் ஆஃபில் மார்க் வரல அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக எம்பிபிஎஸ் தான் போகணும் அப்படின்ற ஒரு கோல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியுது, உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்ஸில் வந்து எய்டடில் சான்சஸ் இருக்குது அப்படின்னா பேமெண்ட் முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பியூர் தான். நான் 25 சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இதில் பேமெண்ட் சீட்டில் நிறைய பேர் போகலான்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து 450 அண்ட் அபோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 37 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இன்னும் +10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ், மொத்தமாக 35 சீட்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட் சீட்டில் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி சான்சஸ் இருந்துச்சுன்னா ஜென்ரலாக அது ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் எம்பிபிஎஸ் தான் போவேன், நான் வந்து கவர்மெண்ட் சீட்டு தான் பிடிப்பேன் அப்படின்னா இதுதான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து இந்த எம்பிபிஎஸ்ஸே வேணாம், எனக்கு பரவாயில்ல, நான் வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கிறேன்னாலும் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நல்லா கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.